ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம செகண்ட் ஷோல பார்க்க போற படம் விடாமுயற்சி. அஜித் சாரோட படம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கு. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதே அவ்வளோ ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி படம் இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். படம் பக்கா ஆக்ஷன் த்ரில்லர். ட்ரெய்லர்ல என்ன மோட் செட் பண்ணியிருந்தாங்களோ அதே மோட்ல தான் படம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் போகுது. ரொம்ப ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸ் தான் இருக்கு. படத்துல நிறைய அன்கன்வென்ஷனலா நிறைய பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா எடுத்தோடனே அந்த பெரிய தீம் மியூசிக்லாம் கொடுக்காம அஜித் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருந்துச்சு. பாரம்பரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாம இது ஒரு இந்த படத்தோட மூட எனக்கு தெரிஞ்சு அங்கேயே அவங்க செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டார்டமோட படம் கிடையாது, இது ஒரு சாதாரண மனுஷனோட படம் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனா இந்த எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஸ்டோரி லைன்ல அவங்களோட பிரிவுக்கு ஒரு காரணம் வச்சிருந்தாங்க தெரியுமா. அது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் வந்து ஒரு ஸ்டார்டமால ஏத்துக்க முடியாத காரணம் அது. அப்படி ஒரு காரணம் வச்சும் போதும் எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப யதார்த்த மனிதனுக்கான படம். அந்த அஜித் குமார்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு யதார்த்தமான மனிதன், சாதாரண மனிதன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி படம் வந்து பக்கா ஆக்ஷன் மூவி, 100% ஆக்ஷன் மூவி. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. செகண்ட் ஹாஃப் அதுவும் தெறிக்க விட்டுருச்சு. ஆக்சுவலா எனக்கு கடைசி ஒரு 1/2 hour வந்து எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கடைசி 1/2 hour தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதான் சொல்றேன். இல்ல அது நார்மலான அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் இல்ல. இது நார்மலான அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் இல்லங்கிறது மகிழ் திருமேனியோட டைரக்ஷன்லயே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா இது வந்து விஸ்வாசம் மாதிரி, நீ விவேகம் மாதிரி எல்லாம் படத்தை எதிர்பார்க்க முடியாது. வேகமா இல்ல அது வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு படமா வராது. அதான் சொல்றேன், ஹீரோக்கான இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அஜித்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே தெரிய வேணாம இந்த படத்தோட மூட அவங்க அப்பயே செட் பண்றாங்க. ஆக்சுவலா நீ அப்படிதான் படத்தை பார்க்கணும். எப்பயுமே ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இந்த கதைக்குள்ள அஜித் வந்தது எப்படி பிளஸ் பாயிண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இது ஏன் அஜித் ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hours நமக்கே ஒரு கோவம் வர்ற மாதிரியே சீன்ஸ் போயிட்டு இருக்குல்ல. கடைசி ஒரு 45 minutes அந்த திருப்பி ரிவெஞ்ச் அடிக்கிற சீன்ஸ் அஜித் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பவர் பேக்கடா வருது. ஆமா, நாங்க பல வருஷமா அஜித் ஃபேனா பேசுறேன். பல வருஷமா அஜித்காக மட்டும் தான் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். கதை அந்த அளவுக்கு எந்த இல்ல. அது என்ன இதுலயே எனக்கு தெரிஞ்சு என்னோட அந்த அளவுக்கு கதைலாம் ஒண்ணும் கிடையாது. அஜித் சார்காக படம் இது ஒரு ரியல் டைம் மூவி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours to 5 hours என்ன நடக்குது அப்படிங்கறதான மொத்த படத்தோட கதையே. அது ஒரு 6 மணி நேரம். ஆனா கதை தெரிஞ்சு பகல்ல தான் கதை ஆரம்பிச்சுது, ராத்திரிக்கே கதை போகல, பகல்லயே முடிஞ்சிருச்சு. சோ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதா கதை. படம் த்ரில்லரா போகுது. அதான் சொல்றேன்ல, அடுத்த சீன் அதுக்கு அடுத்த சீன் அது அவ்வளவுதான் படமே. அது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அஜித் சாரோட கேரக்டருக்கு என்ன நடக்குதோ அதுதான் படத்தோட கதையும் கூட. ஸோ படம் வந்து ஆக்ஷன் பிளாக் பஸ்டர். நீங்க ஆக்ஷன் படம் 100% ஆக்ஷன் படம். நீங்க ட்ரெய்லர் என்ன மோடு செட் ஆயிருக்கோ அதே மோட்ல தான் படம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் போகுது. அர்ஜுனோட ஆக்டிங் ஓகே. வேற மியூசிக் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் உண்மையிலுமே பாதி மியூசிக் தான் போட்டான். பாதி மியூசிக் அஜித்தே நாங்க தான் கத்திட்டு இருந்தோம். அஜித் நீங்க கத்துறீங்க, நான் கிளைமேக்ஸ்ல கூட சொல்லிட்டு இருந்தேன், என்னடா கத்தி பட தீ மியூசிக் எல்லாம் கேக்குது எனக்கு அப்படின்னு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் 30 minutes அவன் கதைக்குள்ளேயே போகாதப்ப மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. கலர் டோன்ஸ் எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க. சான்ஸே இல்ல. மியூசிக் எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா நான் உள்ள போகும்போதே அந்த ஹாலிவுட் டீம் கொடுத்துட்டான் இந்த படத்துல. எனக்கு படம் உள்ள போகும்போதே நான் வந்து மிஸ்ட்ரியா இருக்கும், இந்த காமெடி இருக்கும்லாம் செட் பண்ண கூடாது. அவன் இந்த என்ன மூட்ல நீங்க உள்ள போறீங்களோ அந்த மூட கரெக்டா செட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்க அவாய்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் படம் எல்லாம் கிடையவே கிடையாது. கன்ஃபார்மா என்ஜாய் பண்ணலாம். திரிஷாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அஜித் சார் ரொம்ப அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கடைசி 45 minutes தெரிக்குது அப்படியே தியேட்டர். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. 45 minutesக்காக திருப்பி போலாம் படத்துக்கு, அவ்வளவுதான். நார்மலான மூவி இல்ல. இந்த 45 minutes உனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணமே அந்த 1.5 hours அந்த பெயின் அப்படியே கொண்டு போகணும், இந்த கோவத்தை கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அடிச்சிட்டு இருந்தா நமக்கே போர் அடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அடிக்க சொல்லுவேன் இல்ல, இதுக்கு அடிக்கிற ஆக்ஷன் மட்டும் சொல்லுவேன். இது தமிழ் சினிமாவோட டோன்லயே இல்ல இந்த படம். அதுதான் அது பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. அது ஒரு வித்தியாசமான கதைக்களம், அவ்வளவுதான். ஆமாமா, இதுக்கு முன்னாடி நடிச்சவங்கள ஒரு 3 படத்துக்கு பதிலா இந்த படம் நல்லா தான். அப்புறம் என்ன, துணிவை விட எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. துணிவு வந்து அது இந்தியன் ஸ்டோரி இல்ல. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அஜித் அடாப்ட் பண்ணும் போது ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பா இது அஜித் எடுத்து பண்றது வந்து சாதாரண விஷயம். துணிவு ஒரு ஹீரோய்க்கான ஸ்டோரி, இது ஹீரோ உருவான ஸ்டோரி. ஒரு எப்படி அவன் யாரு ஹீரோ ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும்
அப்படின்னு சம்திங் ஆஃப் மோட்டிவேஷன்ஸான மூவி இல்ல. துணிவுங்கிறது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை விட இந்த மாதிரி ஒரு கதைக்களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற. நல்லாதான் இருக்குது. என்னன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். என்னது? நார்மல் அஜித் நாங்க ஒரு இதோட பாப்போம்ல, ஒரு ஹைப். அப்ப நீங்க சிறுத்தை சிவாக்கு தான் கால் ஷீட் கொடுத்துருக்கோம். எதுக்கு மகேஷ் திருமணிக்கு கொடுத்தீங்க? இதுவே பரவாயில்ல. நீங்க சிறுத்தை சிவாக்கு வேணா அடுத்த 2 படம் கொடுத்து பாருங்க. நீங்க அதே மாதிரி அஜித்தை கொண்டாடலாம். ஓகே, நீங்க எதை பத்தி யோசிக்க தேவையில்ல. அஜித் ஃபேன்ஸ் அண்ட் நார்மல் ஆக்ஷன் மூவிஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்ல. ஓவரா மிஸ்ட்ரியும் ஓவரா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு படத்துக்கு வராதீங்க. ட்ரெய்லரோட டோன் என்னவோ அதுதான் படத்தோட டோன். ஸோ படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றதுக்கான படம் தான். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.